Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு உங்க கூட ஒரு ஷாப்பிங் vlog ஷேர் பண்றாங்க. டைம் வந்து 9 o'clock ஆயிடுச்சு. இப்போ நாங்க ஐக்கியா போயிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு லேட் நைட் ஷாப்பிங் அப்படினே சொல்லலாம். கிறிஸ்மஸ் வந்துருச்சு. ஸோ வீட்டில் வந்து கேண்டில்ஸ் எல்லாம் இருக்குல்ல. எனக்கு ஐக்கியாவில் கேண்டில்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால அங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். நாங்கள் போனது வந்து வெட்னஸ்டே நைட். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, ஏன்னா வீக் டே. பட் 9 o'clock தான் இருந்துச்சு. இன்னும் 2 hours டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பணும். எங்கே போயிட்டுருக்கோன்னா அல்வாதா மால் தான். அல்வாதா மாலில் ஐக்கியா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன குட்டி ஷோரூம் தான், ரொம்ப பெருசாக இல்லை. நார்மல் பெரிய ஐக்கியா மாதிரி எல்லாம் இல்லை, பட் ரொம்ப குட்டியாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதை பார்க்கலான்னு தான் போயிட்டுருக்கேன். அப்படியே அல்வாதா மாலையும் பார்த்த மாதிரி ஆகும். அல்வாதா மால் சிட்டி சென்டரில் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ஆப்வியஸ்லி 30 to 40 minutes ஆகும். அண்ட் இப்போ நம்ம அல்வாதா மால் பார்க்கிங் வந்துட்டோம். பார்க்கிங்கை பார்த்தாலே தெரியுது, கொஞ்சம் பழைய மாதிரி தான் இருக்குது. ஸோ புது மால்லெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்க்கிங் கொஞ்சம் பழைய பில்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. இதில் வந்ததும் டைஸோ இருந்தது. ஸோ அங்கே கூட போய் பார்த்தேன் நான். இப்போ நம்ம பின்னாடி தெரியுது தான் ஐக்கியா. ஸோ வாங்க உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ்லேயே ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய ஆஃபர்ஸ் கூட போட்டிருந்தாங்க. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் 5 dirhams, 10, 19 அந்த மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருந்தேன். நிறைய வாட்டி ஐக்கியா ஷாப்பிங் vlog அப்புறம் ஐக்கியா பற்றி நான் காட்டியிருக்கேன். அதனால இங்கே ஃபுல் வீடியோ நான் எடுக்கல. அண்ட் இது வந்து ரொம்ப குட்டி ஐக்கியா. ஸோ ஒரு ஃப்ளோர் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் கேண்டில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். கூடவே ஒரு 4-5 பொருள் எடுத்தேன். இது வந்து அல்வாதா மால். ஸோ பார்க்க இப்படி தான் இருக்குது. அப்புறம் வந்து லூலு போனோம். லூலு கீழே இருக்குது. அங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க. இப்போ லூலுவில் கூட ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் பார்க்கிங் இருக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் இங்கே வந்து இந்தியன் ட்ரெஸ் எல்லாம் கிடைக்குது பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே கிறிஸ்மஸ்க்காக கலர்ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்குது எல்லா ட்ரெஸ்ஸுமே. எல்லாம் பார்ட்டி வேர்ஸ்லேருந்து அப்புறம் வந்து லாங் ட்ரெஸ் இது எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த சைட் ஃபுல்லாக சாரீஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இந்தியன் பொருளை எங்கே பார்த்தாலும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக பார்ட்டி வேர்ஸ் தான் இருந்துச்சு. பார்க்க சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதெல்லாம் பார்த்து முடிக்கவே 11 o'clock ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. இது ஒரு ரிக்வெஸ்ட் தான். இப்போ நான் வீட்டுக்கு போன உடனே ஐக்கியாவில் அப்புறம் லூலுவில் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து கேண்டில்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் சென்டட் கேண்டில்ஸ் போட்டால் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். அது ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால தான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த குட்டி குட்டி காஃபி கப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அது வாங்கினேன். அப்புறம் பெரிய கேண்டில்ஸ் அது ஒன்று, அப்புறம் சென்டட் கேண்டில், அப்புறம் வெனிலா ஃப்ளேவர்து ஒன்று. இவ்வளோ தான் வாங்கினேன். இவ்வளோத்துக்கு 60 dirhams ஆயிடுச்சு ஐக்கியாவில். அப்புறம் வந்து இதெல்லாம் லூலுவில் வாங்கினது வெஜிடபிள்ஸ். அப்புறம் வந்து சிக்கன் வாங்கினேன். அப்புறம் இது வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ், பிரியாணி எல்லாம் பட்டை அந்த மாதிரி. அப்புறம் இந்தியன் பனானா வாங்கினேன். இந்த குட்டி பனானா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இங்கே யூஸ்வலாக பெரிய வாழைப்பழம் தான் கிடைக்கும். பட் இந்த மாதிரி லூலு அந்த மாதிரி இந்தியன் ஸ்டோர்ஸ் போனால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து கேக் வாங்கினேன். கிறிஸ்மஸ் டைம் நிறைய கேக்ஸ் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ப்ளம் கேக், அப்புறம் ப்ளெயின் கேக் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நான் வந்து பேஸ்ட்ரி வாங்கினேன். அப்புறம் இந்த பொமோகிரானேட் ஜூஸ், இது வந்து பல்ப் மாதிரி. அப்புறம் தேங்காய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். இங்கே வந்து தேங்காய் இப்படி துருவியே கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து ரவை வாங்கியிருக்கேன். ரோஸ்டட் செமலினா, குட் டே பிஸ்கெட். எனக்கு குட் டே பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும், காஃபியில் டிப் பண்ணி சாப்பிட. அப்புறம் வந்து வேர்க்கடலை, என் ஹஸ்பண்டோட ஃபேவரட். இன்னொரு குட் டே பிஸ்கெட். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. பை பாய்.